இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மத்திய அரசை பார்த்து நீங்க வந்து ஒன்றிய அரசு என்ன பட்டப்பேர் வைக்க நாடாங்க இது பட்டப்பேராக வைக்கணும். இந்தியா முழுவதும் மத்திய அரசு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தானே இது. இந்தியா தட் இஸ் பாரத். அது கலைஞருக்கு தெரியாதோ, அது கலைஞருக்கு தெரியாதோ, எம்ஜிஆருக்கு தெரியாதோ, ஜெயலலிதாவுக்கு தெரியாதோ, உங்களுக்கு மட்டும்தான் புதுசா தெரியுதோ, அது இப்பதான் தெரியுதோன்னு கேட்கிறேன். சமீபத்துல திரு அமித்ஷா அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார், தமிழ்நாடு மட்டும் அதுல இல்ல, மத்த எல்லா ஸ்டேட்டும் இருக்குது. அதுதான் நீங்க பகைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்றேன். அது வேண்டாங்க. என்ன சார் பகைக்காக பழி வாங்குறதா பிஜேபி? ஆமா பகை வந்து நீ எதிரினா உங்களை எப்படி நான் சேர்த்துக்குவேன். மக்கள் பேட்டி பாக்குறவங்க அண்ணன் ஜான் பாண்டியன் சொல்லுங்க, தனிப்பட்ட முறையில் பிஜேபி எதிரிங்கிறது இவங்க ஓட்டு அரசியல்ங்கிறேன். ஓட்டுக்காக நீ பேசுற இந்த மக்கள் புரியாத மக்கள். ஏங்க முஸ்லிமுக்கு எல்லாம் பிஜேபி எதிர்ப்பாங்க சொல்லுங்க. முஸ்லிமுக்கு அவங்க என்ன துரோகம் பண்ணாங்க? என்ன நம்பிக்கையை கொடுத்திருக்காங்க இது வரைக்கும்? இல்ல அதேதான் நீங்க என்ன எதிரியை சொல்லுங்க. நீட்டால எத்தனை உயிர் போகுது சார்? என்ன எப்படி சார் கொளுத்து போய் சாவறவங்க பத்தி ஏங்க நீங்க இதெல்லாம் வார்த்தை வேண்டாம். வார்த்தை வேண்டாம், நீங்க அப்படி பேசக்கூடாது. படிச்சு நாங்க சொல்ல படிங்கறேன். இல்ல வார்த்தை கொஞ்சம் ரொம்ப பணிவா இல்ல. எப்படி பணிவா கேக்குறீங்க? நான் அனுபவத்துல எத்தனை பேர் படிச்சு இங்க பாருங்க, இங்க பாருங்க, தற்கொலை பண்றேன், சாவுறேன், அதுக்கு தான் அப்பா அம்மா வளர்த்து ஒண்ணு ஆளாக்காங்களோ? ஏன் நீ தற்கொலை பண்ணி சாவுற? அது சொல்லுங்க. அதுக்கு தான் உங்க அப்பா அம்மா வளர்த்தாங்களா? அதை நீங்க அரசியல் ஆக்குறீங்களே. நீட்டு நாள் குழந்தைகள் செத்து போச்சு. என்னையா முட்டாளுகளா? படிக்க சொல்லியா, படிச்சு பாஸ் பண்ண சொல்லு, யாரையும் சாவாதன்னு சொல்லு. செத்தோன்னு வச்சு அரசியல் பண்றீங்களே, விளங்குமா நாடு? இந்த பேட்டியில ஒரு 4-5 முறை சொல்லிட்டீங்க, அன்பா இருக்க மாட்டேன்றாங்க, அரவணைப்பா இருக்க மாட்டேன்றாங்க, பாசாங்கா உட்கார்ந்து பேச மாட்டேன்றாங்க. ஆமா ஆமா சார், கொஞ்சம் கொலாவ போல சார். கொஞ்சம் கொலாவ சொல்லலாம். மாநில உரிமையை கேட்க உரிமையை கேக்குறாங்க. ஏங்க கொஞ்சம் குலாவதுக்கு லவ்வரா அதெல்லாம் கிடையாது. மோடி அதெல்லாம் லவர் கிடையாது. அப்படி கேக்குறத குடுக்குறது தான் அவங்க வேலை. அப்படி கொடுக்க முடியாது. கேட்ட கொடுத்த போற நீ உன் பாட்டுல வீட்டுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்களோ? அதிமுக அலைன்ஸ்ல நீங்க இருந்திருக்கீங்க, இப்ப பிஜேபி அலைன்ஸ், என்டிஏ அலைன்ஸ். உங்களுக்கு 26 எது லாபம் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஏடிஎம்கே அலைன்ஸ் லாபம் கொடுக்குமா அல்லது என்டிஏ பிஜேபி அலைன்ஸ்? எந்த அலைன்ஸா இருந்தாலும் கூட்டணி தர்மத்தை பொறுத்துதான். தமிழ்நாட்டுக்கு நிறைய நிதி வராம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது அரசியல், அவங்களுக்குள்ள அரசியல். அரசியலா இல்ல பிரச்சனை இருக்கா இல்லையா? பிரச்சனை இருக்கு. அப்புறம் பிரச்சனை இருக்கு. நிதி கொடுக்க மாட்டேன்றாங்க சார். நிதி கொடுக்க மாட்டேன்றாங்க. நிதி கொடுக்க 4000 கோடி கொடுத்த அந்த அம்மா கேக்குது இல்ல, நிர்மலா சீதாராமன் 4000 கோடி கொடுத்தேன் தமிழ்நாடுக்கு, அந்த பணத்துக்கு கணக்கு சொல்றேன்னு சொல்றாங்களா? ஏன் சொல்ல மாட்டீங்க? கேக்குறேன், ஓபன்ல மீடியால தான் கேட்டாங்க. இல்ல 4000 கோடி ஓகே, இப்ப கல்விக்கு நிதி கொடுக்க மாட்டேன்றாங்க. இதுக்கே பதில் முன்னேற்றத்துக்காக இதுக்கே பதில் சொல்ல முடியல. எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? ஆமா கல்விக்கு நாங்க நிதி ஆமா கொடுக்க வேண்டியது இருக்கு, கொடுக்கலன்றார் தர்மேந்திர பிரதான். அப்படிதானே சொல்றாரு. தமிழ்நாடு இல்ல இந்தியாவே ஏத்துக்கொள்ள மொழிகளை ஏத்துக்கொள்ளும் போது நீ மட்டும் எதுக்கும் போது நான் ஏன் கொடுக்கணும்? எங்களுக்கு நியூ எஜுகேஷன் பாலிசி வேற ஒரு இது கொண்டு போகுது, பிற்போக்குத்தனமா. இதே இது கலைஞர் இருந்தா அனுசரிச்சு எல்லாரோடையும் மிங்கிளாகி இன்னைக்கு தமிழ்நாட வளர்த்திருப்பாரு எனக்கு மனசு சொல்லுது. ஏன்னா அவர் அப்ப எல்லாரோடையும் இணக்கமா போற தலைவர். நான் சொல்றேன், வாஜ்பாயோட இணக்கமா போனாரு, அதுக்கு முன்னாடி வந்த மன்மோகன் சிங்கோட இணக்கமா போனது, அதுக்கு முன்னாடி எல்லா பிரதமரோட இணக்கமா போய் தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகளை வாங்கி எதிர்ப்பு அரசியல் பண்ணா கூட சக்சஸ் பண்ணாரு. அது அவருடைய திறமை. அந்த திறமை இல்லைன்னு நான் சொல்றேன். ஆனாலும் அனுசரிச்சு போய் வாங்குறதும் சண்டை போட்டு வாங்குறது. ஏங்க ஒரு மத்திய அரசை பார்த்து நீங்க வந்து ஒன்றிய அரசு என்ன பட்டப்பேர் வைக்க நாடாங்க இது பட்டப்பேராக வைக்கணும். இந்தியா முழுவதும் மத்திய அரசு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தானே இது. இந்தியா தட் இஸ் பாரத். அது கலைஞருக்கு தெரியாதோ, அது கலைஞருக்கு தெரியாதோ, எம்ஜிஆருக்கு தெரியாதோ, ஜெயலலிதாவுக்கு தெரியாதோ, உங்களுக்கு மட்டும்தான் புதுசா தெரியுதோ, அது இப்பதான் தெரியுதோன்னு கேட்கிறேன். ஏன் இதுக்கு முன்னாடி நீங்க இருந்தீங்கல்ல ஆட்சியில 5 முறை, அப்ப சொல்ல வேண்டிய கட்டாயம் வருதுங்க. மாநில உரிமைகள் பறிக்கப்படுகிறது, மாநில சுயாட்சி சந்தர்ப்பத்திற்காக வேண்டி பேசுறாங்க. சந்தர்ப்பத்துக்காக வேண்டி பேசுறாங்க. இதுக்கு முன்னால 5 முறை 6 முறை ஆட்சி ஆண்டவங்க தானே. அப்போ உங்களுக்கு தெரியலையா ஒன்றிய அரசா? சார் இன்னைக்கு கேட்கறது கிடைக்கலையா சார்? அதனால நீங்க சொல்றீங்க சொல்றீங்களோ? நம்ம எம்பிக்கள்லாம் கத்திக்கிட்டு கிடக்குறாங்க தெரியுமா பார்லிமெண்ட்ல. இவங்களும் கத்துறாங்க, அவங்களும் கத்துறாங்க. பாராளுமன்றம் அப்படிதான் வர மாட்டேங்குது. ஆனாலும் இங்க ஒண்ணுமே வர மாட்டேங்குது. கத்துனா வராதுங்க, அன்பா கேட்டா வரும். யாரா இருந்தா அன்பா கேட்டா கேட்கல, உரிமையை கேட்க போறோம். அதான் உரிமையை கேட்பதற்கு சில நாம்ஸ் இருக்கு. அது நாம்ஸ் பிரகாரம் நடக்கணும். அதுக்கு பாசாங்கெல்லாம் காட்ட முடியாது. பாசாட்டு காட்டலையே. கொடுக்க வேண்டிய எங்களுக்கான உரிமையை கொடுன்னு கேட்க போய் அவங்க கிட்ட போய் ஐயா சாமின்னா கேட்க முடியாது. ஆமா, நீங்க பட்டப்பேர் வைப்பீங்க, கண்ணா புண்ணான்னு பேசுவீங்க. சார் அது வேற சார். என்ன அது வேற? இது வருமுங்க, கோவம் தான், மனுஷன் தானங்க. உங்களை நான் டான்ஸ் பழி வாங்குது பிஜேபி தமிழ்நாட்டை. அப்படியா? அப்படி சொல்ல முடியாது. அப்படிதானே பாத்துக்கோங்க. அவங்க தான் ஓபனா சொல்லிட்டாங்க, இதனால நான் கொடுக்கல,
நீங்க என்ன பண்ண பண்ணிக்க. இல்ல இதை நீங்க நியாயப்படுத்தவே கூடாது சார். நியாயப்படுத்தல. இதை நியாயப்படுத்தாங்க. ஏங்க கொடுக்கணுங்கிறதா நாம பேசுவோம். மக்கள் தான் உங்களுக்கு தமிழ்நாட்டு கொஞ்சம் பாருங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி உதவி செய்யணுங்கிறது தான் எல்லாருடைய ஆப்ஷன். எங்களுக்கும் அதுதான். இப்போ அந்த 2500 கோடி கல்வித்துறை கொடுக்கலங்கிறது வருத்தம் எனக்கு உண்டு, இல்லைன்னு சொல்ல. அதை செய்யுங்க, நான் பண்றேன்றார் ஒரு மினிஸ்டர். அது இது என்ன பேச்சு அது? சரி, ஒரு மினிஸ்டர் சொன்னாரு, யார்கிட்ட போய் இவங்க சொல்லணும் இந்த மாதிரி தப்பா பேசினா யார்கிட்ட சொல்லணும்? அவருக்கு தலைமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. யார்கிட்ட? மோடி கிட்ட சொல்லணும். மோடிக்கு தெரியாதா? கொஞ்சம் பாருங்க, மோடியுடைய மந்திரி தான் அவரு. நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். இது வரைக்கும் மோடி கண்டித்தாரா அந்த மந்திரியை? கண்டிக்கணும் கண்டிக்க கூடாது. ஆமா, இது கண்டிக்க வேண்டிய விஷயம் சார். ஆமா, நிலுவையில் இருக்குது, நீங்க இதை செஞ்சா நான் கொடுப்பேன். அது அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது சொல்ல வைக்கிறது உங்களுடைய நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய வேலை. கவர்மெண்ட்டுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அங்கே போய் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா கண்டிப்பா நிதி கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம சும்மே சண்டையே போட்டுக்கிட்டு இருந்தா நிதி எப்படி வரும் சார்? திமுக சண்டை போடல சார், சண்டை தான் போடுறாங்க சார். கிடையாதுங்க, கேட்கலாங்க, சண்டை போடுறாங்க. பாராளுமன்றத்தில் பாக்கலாம் என்ன நடக்கு. நீ யாராச்சும் 20 வருஷம் முன்னாடி நடந்ததையும் பேசுறாங்க. எதுக்கு பேசுறாங்கன்னே தெரியல. மக்களுக்கு தேவையா? 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததையும் பேசுறாங்க பாராளுமன்றத்துக்கு. என்னங்க இது? இல்ல இப்படியே இவங்க குறைகள் சொல்லிட்டே இருந்தா பிஜேபி இன்னும் அந்நியப்பட்டு போயிடாது தமிழ்நாட்டில்? அந்நியப்படலைங்கிறது எனக்கு ப்ராப்ளம் கிடையாது, வேறுபடுது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரதமர் மோடியோட நீ அனுசரித்து போய் மக்களுக்கு நல்லதாக செய்வீங்களா, எதிரியாக நினைச்சு நன்மை செய்வீங்களா? என்னுடைய கேள்வி அது ஒன்று தான். மக்களே மக்களாக பார்க்கணும். நீ எதிர்ப்பு அரசியல் பண்ணி ஓட்டு வாங்குக்காண்டி இதை பண்றீங்கன்னு நான் சொல்றேன், சார்ஜ் பண்றேன். நீங்க தன்மையா போய் பிரதமர் மோடியவோ அமித்ஷாஜியோ போய் பார்த்து இந்த மாதிரி நிலைகள், அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் அந்த அம்மாவெல்லாம் போய் பார்த்து இந்த மாதிரி நிலைகள் இருக்கு, எங்களால் உங்களுக்கு என்ன குறைன்னு சொல்லி நேரடியாக போய் ரெப்ரஸ் பண்ணால் கண்டிப்பாக உண்டு. மீடியா மூலமாக சம்பந்தம் இல்லாமல் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி பேசி பகமையை வளர்த்துட்டா சத்தியமா கொடுக்க இல்ல சார். ஏதாவது ஒரு நிதி பிரச்சனைனா பார்க்கலாம். ஜிஎஸ்டி நிலுவைத் தொகைக்கும் பிரச்சனையா இருக்குது. மழை வெள்ள நிவாரணத்தை கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்றாங்க. மழை நிவாரணம் இப்ப சமீபத்துல திரு அமித்ஷா அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார், தமிழ்நாடு மட்டும் அதுல இல்ல, மத்த எல்லா ஸ்டேட்டும் இருக்குது. அதுதான் நீங்க பகைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்றேன். அது வேண்டாங்க. என்ன சார், பகைக்காக பழி வாங்குறதா பிஜேபி? நீ எதிர்னா உங்களை எப்படி நான் சேர்த்துக்குவேன்? இல்ல, மக்கள் பேட்டி பாக்குறவங்க அண்ணன் ஜான் பாண்டியன் சொல்றது ஆமா பழி வாங்குறாங்க போல தெரியுது. அப்படிதான் இதை எடுத்துப்பாங்க. நீங்க சொல்றீங்க, நான் சொல்லல. இல்ல, உங்க வார்த்தையை நான் டீகோட் பண்றேன். நான் சொல்றேன், நீங்க சமாதானமா போய் மத்திய அரசோட போய் உங்களை கெஞ்ச சொல்லல. உரிமையை கேளுங்க, கேட்டு பெறுவது நியாயம், இல்லைன்னு சொல்வது. கேட்காமல் மக்களிடத்தில் குழப்பத்தை உருவாக்கிக்கிறது தவறு. நீங்கள் எதிரியாக்கிறனா எதிரிதான், நண்பர் தான் நண்பர் தான். நண்பரா பழகி மக்களுக்கு நன்மை செய்யும். கொள்கை எதிரி அவ்வளவுதான் சார். கொள்கை எதிரி இல்லைங்க. இவங்க தனிப்பட்ட முறையில் பிஜேபி எதிரிங்கிறது இவங்க ஓட்டு அரசியலுங்கிறேன். ஓட்டுக்காக நீ பேசுற இந்த மக்கள் புரியாத மக்கள். ஏங்க முஸ்லீமுக்கு எல்லாம் பிஜேபி எதிர்ப்பாங்க சொல்லுங்க. முஸ்லீமுக்கு அவங்க என்ன துரோகம் பண்ணாங்க? என்ன நம்பிக்கையை கொடுத்திருக்காங்க இது வரைக்கும்? இல்ல, அதேதான். நீங்க என்ன எதிரியை சொல்லுங்க, நீங்க எதிரியை சொல்லுங்க, நான் நம்பிக்கை சொல்றேன். நீங்க எதிரியை சொல்லுங்க, நான் நம்பிக்கை சொல்றேன். இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுத்தோ இல்ல ஒரு உயர் பதவியில இஸ்லாமியர்களை உட்கார வச்சாலோ அவங்க நம்ப போறாங்க. அதற்கான எந்த ஒரு இதுவுமே இல்லையா சார்? ஒரு ஒரு சிம்டம்ஸே இல்லையா சார் பிஜேபி? இல்ல, எப்படி இல்லன்னு சொல்லி இப்ப டெல்லியில முஸ்லிம்ஸ் அதிகமா எப்படி டெல்லி ஃபுல்லா பிடிச்சாங்க? அவங்க ஓட்டு போட்டு தானே வந்தாங்க. முஸ்லீம் போடாமல ஜெயிச்சாங்க. அங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் ஏத்துக்கிறாங்கல்ல. அவங்க ஒரு தமிழ்நாடு மட்டும் எங்க முட்டாளா இருக்காங்க, ஒரு அச்சத்தின் பிடியிலே இருக்காங்க. மிரட்டியாங்க ஓட்டு போட முடியும். நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? அப்படின்னா தானே திருக்காசூர்ல எல்லாத்தையும் மிரட்டி ஓட்டு வாங்கியிருப்பேன். மக்கள்கிட்ட அன்பா தாங்க ஓட்டு வாங்க முடியும். சரி, மிரட்டி யாரும் ஓட்டு வாங்க முடியாது. சரி, ஃபுட் பாய்சன் மாதிரி பேட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணி அந்த மக்களை குழப்பி ஓட்டு வாங்குற திறமை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அதனால அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. எந்த தொடர்ச்சியான திட்டங்களோ அறிவிப்புகளோ வந்தாலோ ஒரு சிக்கல் இருப்பதாக இங்க சொல்றாங்க. அது மக்களும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆமா, பிஜேபி இதுல ஏதோ சிக்கல் பண்ணுது. இப்ப பாருங்க, டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுவரையில நம்ம தமிழ்நாட்டினுடைய தொகுதிகளை குறைக்க போறாங்க. அது ஒத்துக்க முடியாது, நானே ஒத்துக்க மாட்டேன். பிஜேபி நான் அப்படின்னா கண்டிப்பா எதிர்ப்பேன். மக்கள் ஜனத்தொகை அதிகமா பெருகிட்டு இருக்கு, அந்த தொகையை போய் குறைச்சோம்னா எப்படி மக்களுக்கு நன்மை செய்ய முடியும்? இல்ல சார், நான் நாளைக்கு பேச போறேன். நீங்க போறீங்கல்ல, பேச போறேன். அப்படின்னா உங்களுக்கு அப்ப ஏதோ இதுல சிக்கல் இருக்கு, அதனால பேச போறீங்க, அப்படிதானே? என்ன சிக்கல்? இது சிக்கல் தானே. ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு, நேற்று கூட பேசியிருக்காரு, இது நமக்கு ஆபத்தா போய் முடிஞ்சிடும், இதுல கட்சியெல்லாம் பார்க்காதீங்க, எல்லாரும் வாங்கன்றாங்க. ரைட்டுங்களா? அதனால போறோம். அப்ப அவர் சொல்றதுல ஏதோ ஒரு கருத்து இருக்குது, அதை சொல்றதுக்கு போறீங்க. நான் இப்பவும் பதிவு பண்றேன், இங்க இதுல பதிவு பண்றேங்க. எம்பி கான்ஸ்டிட்யூன்சில எம்பிக்களை குறைக்கணும்னு சொன்னா நான் எதிர்ப்பேன். தமிழக மக்கள் மட்டும் அதுதான் சொல்றாரு, கடுமையா அவரு சொல்ற, நாங்களே எதிர்ப்புன்னு சொல்ல, அவரு சொன்னாதான் எனக்கு என்ன புத்தியே இல்லாம இருக்கேன் அப்படி சொல்லாங்க. எதிர்ப்போம். ஏன்னா ஜனத்தொகைகள் தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகை கூடிக்கிட்டு தான் இருக்கு, குறையல. சரிங்களா? கூடிட்டு இருக்கும்போது எம்பிக்கள் தொகையை கூட்டணுமா குறைக்கணுமா? குறைக்க கூடாது. அப்ப கூட்டத்தானே செய்யணும்.
ஆனால் அமித்ஷா வந்து அன்றைக்குரிய ஸ்டேட்மெண்ட்டில் நாங்கள் குறைப்பதை பற்றியே பேசலை, அதை குறைக்கிறது நான் வழி இல்லைன்னு அன்றைக்கி ஸ்டேட்மெண்ட் படித்தேன். சரி, அன்றைக்கி கோயம்புத்தூரில் மீட்டிங்கில் ஸ்டேட்மெண்ட் படித்தேன். அவர் நான் அப்படி சொல்லவே இல்லை, நாங்கள் குறைக்கணும்னு சொல்லவே இல்லையே. அந்த குறைப்பம் என்று சொல்வது அங்கே இருக்கிற தமிழ்நாடு அரசு சொல்லிக்கிட்டு இருக்கு. நாங்கள் அப்படி எந்த இதுலையாவது நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிகளுடைய எண்ணிக்கையை குறைப்பணும் எங்கே சொல்லியிருக்கோன்னு கேட்குறாங்க. இதுக்கு பதில் திமுக சொல்லலையே. இல்ல பிஜேபி பாய்காட் இல்ல அவங்களுக்கு சார் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறதுனால சார் எல்லாரையும் எல்லா கட்சியும் கூப்பிட்டுருக்காங்க. ஏங்க முதல்ல நினைச்சது இவங்க இருக்கலாம், அப்படி நினைச்சிருக்கலாம். இப்போ அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அடிபட்டு போச்சா இல்லையா? இப்ப அவர் அமித்ஷா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, தேவையே இல்லையே. எங்க அடிபட்டு போச்சு? இந்த கூட்டமே நடக்காது, நடக்க போகுது. இப்போ நீங்களும் போறீங்க, பட்சதா எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? அது பொய்த்து போற மாதிரி ஆயிடும்ல. அவர் அறிவிச்சுட்டு வாங்க 47 கட்சி வர சொல்லிட்டு வேண்டான்னு சொன்னா அதை பதிவு பண்ண போறோம். நாங்களாம் பதிவு பண்ண தான் போறோம். எம்பிகள் எண்ணிக்கையை குறைத்தால் தமிழக மக்கள் முன்னேற்றக்கும் எதிர்க்கும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீட்டை வந்து நான் ஆதரிப்பேன், நீட்டை நான் ஆதரிக்கிறேன். நீட்டால எத்தனை உயிர் போகுது சார்? என்ன எப்படி சார் ஆதரிக்கிறீங்க? கொழுத்து போய் சாவறவங்க பத்தி ஏங்க நீங்க இதெல்லாம் வார்த்தை வேண்டாம், வார்த்தை வேண்டாம். நீங்க அப்படி பேசக்கூடாது. படிச்சு நாங்க சொல்ல படிங்கிறேன். இல்ல வார்த்தை கொஞ்சம் ரொம்ப பணிவா இல்ல. எப்படி பணிவா கேக்குறீங்க? நான் அனுபவத்துல எத்தனை பேர் படிச்சு இங்க பாருங்க, இங்க பாருங்க, தற்கொலை பண்றேன், சாவுறேன், அதுக்கு தான் அப்பா அம்மா வளர்த்து ஒண்ணு ஆளாக்குறாங்களோ? முடியல சார். ஏன் முடியல? முடியல சார். அடுத்த ஸ்டெப் போ, இந்த படிப்புல அடுத்த படிப்பு போ, அடுத்த படிப்புல அடுத்த படிப்பு போ, படிச்சு வேலை பண்ணணும்னு நினைக்கிறோம். 12ஆம் வகுப்பு படிச்சு டாக்டர் ஆனவங்க இன்னைக்கு டாக்டர் தான். ஆமா தானே? கொஞ்சம் அதுக்கு மேல ஒரு தேர்வு என்ன? கொஞ்சம் அதுக்கு மேல அது தேவையா? எதுக்கு என்ட்ரன்ஸ்? நீங்க நல்லா புரிஞ்சு பேசுங்க. தமிழ்நாடு அரசு கல்லூரிகள் உள்ள பள்ளியில் உள்ள மாணவர்கள் நீட்டுக்கு போக முடியுங்கிறதான் தமிழ்நாடுடைய கருத்து. அரசு பள்ளி மாணவர்கள் மாணவிகளை நீட்டுக்கு தேவையான சக்திகளை படிக்க ஊக்குவித்து நீட் எழுத சொன்னா அவங்களுக்கு என்ன குறை? படிக்கிற சப்ஜெக்ட்லயே நம்ம டாக்டர் ஆக முடியாதா? போய் அதுக்கு மேல படிக்க போறாங்க. படிச்சா என்ன? படிச்சுதானே டாக்டர் ஆக போறாங்க. அது என்ன அந்த என்ட்ரன்ஸ் எழுதுனாதான் டாக்டர் ஆக முடியும்? அதனால என்ன தப்புன்னு கேக்குற? படிச்சுதானே. இது செக்ரிகேட் பண்றதுங்க. இது வந்து பிரித்தாளும், இது வந்து வெளியேற்றுவதற்கான வெளியேற்றம். மூளை உள்ள வேலை செய்யும், மூளை உள்ள வேலை செய்யும். ஏங்க 12வது வரைக்கும் மூளை இல்லாம படிச்சுட்டு வந்துட்டாங்க. ஏங்க டாக்டருங்கிறது சாதாரண விஷயம். என் பிள்ளைங்க 2 டாக்டர். ஆமா சார். கொஞ்சம் போறீங்க. அவங்க நீட் எழுதுனாங்களா? நீட் எழுதுனாங்களா? என் பொண்ணு எழுதி தான் பிஜி போச்சு. எம்பிபிஎஸ்ல இல்ல. அப்போ அவங்க இருக்கும்போது அந்த வரல, நீட் வரல. பிஜி போகும்போது அவங்களுக்கு வந்துருச்சு எழுதி தான் போனாப்ல. என் பொண்ணு எழுதி தான் ரேடியாலஜிஸ்டா இருக்கா. ஒரு அச்சமா பாக்குறாங்க சார் இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடண்ட். ஒரு பயப்படுறாங்க. அது ஏன் படிப்பை கண்டு பயப்படுறோம்? எப்படி பைத்தியாரனா இல்லையா, முட்டாளா இல்லையா? சொல்லு. படிக்கத்தானே போற, படி. உன படிக்க வேண்டாம்னு சொல்ல சாவா சொல்றோம், படி. நான் செத்து போவோம்னா அதுக்கு ஒரு 4 பேர் கொடி பிடிக்கான், இறந்து விட்டார்கள், நீட்டுனால் இறந்து விட்டு. என்னையா அரசியல் பண்றீங்க முட்டாள் மாதிரி? படிக்க சொல்லுங்க. அரசு உயர்நிலை பள்ளிகளை தரத்தை உயர்த்தி அவங்க பிள்ளைகளை படிக்க வைங்க. ஏன் ஒரு புரோட்டாக்கார ஐஏஎஸ் ஐபிஎஸ் பிள்ளை போல இதில் படிச்சிருக்கோம்? புரோட்டா தொழில் நடத்துறவன் வண்டியில் இருக்கிற பிள்ளை ஐஏஎஸ் ஐபிஎஸ் எப்படி போயிருங்க? படிச்சு தானே போறாங்க. அது மாதிரி டாக்டர் போ, நீ படிச்சு போ. கோழையை பத்தியே நீங்க பேசாதுங்க. செத்து போனவனை பத்தி பேச நான் கோவப்படுவேன். கோழை செத்தவன் போறான், கோழை. அறிவில்லாதவன் சொல்ல, படிச்ச அறிவில்லாதவன். அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி உன்னை படிக்க வச்சு ஏதோ ஒரு பதவியில் உட்கார்ந்து நம்மளை காப்பாற்றுவாங்க. தாய் தந்தையர் நம்மளை வளர்க்குறாங்க. நான் டக்குனு எல்லாம் படிக்க முடியல, செத்து போறேன்னு சொன்னா இதுதான் காரணம்னு சொன்னா என்ன அரசியல் பண்றீங்க நீங்க? சார் பிஜேபி எது கொண்டு வந்தாலும் கண்மூடித்தனமா எதிர்ப்பதாக நீங்க நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில். அதே போல நீங்க எதையுமே கண்மூடித்தனமா ஆதரிக்கிற மாதிரி தெரியல. அப்படி இல்லை, நான் கண்மூடித்தனம் சில விஷயங்களை மட்டும்தான். இப்போ நீங்க எம்பிங்கிற கான்ஸ்டியூன்சி எதுக்குறோம்ல, நான் அதை ஆதரவு கொடுக்கலையே. அதிகமாக எம்பிகளை கொண்டு வர குறைக்கக்கூடாது. ஏன்னா அப்போதான் ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலும் வளர்ச்சிக்கு முன்மாதிரியாக இருக்கும். அதை நான் எதிர்க்கிறேன். சரி, அதே நீட்டை நான் ஆரம்ப காலத்துலேருந்து ஆதரிக்கிறேன். இது படித்து வரட்டும். ஏழை பிள்ளையாக இருக்கட்டும், பணக்கார பிள்ளைகள் வித்தியாசம் பார்க்க வேண்டாம். படிக்கட்டும், படித்து எழுதி வா. டாக்டர் படிக்க முடியலையா, இன்ஜினியர் போ. அதுக்கடுத்து எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதில் படித்து வாங்கலேன். ஏன் நீ தற்கொலை பண்ணி சாவுற? அது சொல்லுங்க. அதுக்கு தான் உங்கள் அப்பா அம்மா வளர்த்தாங்களா? அதை நீங்கள் அரசியல் ஆக்குறீங்களே. நீட்டு நாள் குழந்தைகள் செத்து போச்சு. என்னையா முட்டாளுகளா? படிக்க சொல்லியா, படிச்சு பாஸ் பண்ண சொல்லு. யாரையும் சாவாதன்னு சொல்லு. செத்தோன்னு வச்சு அரசியல் பண்றீங்களே, வழங்குமா நாடு? தப்புன்னு சொல்றேன். சாதிவாரி கணக்கெடுப்பு யார் சார் எடுக்கணும்? ஒன்றிய அரசு எடுக்கணுமா, தமிழ்நாடு? ஒன்றிய அரசு சொல்லாங்க, மத்திய அரசு சொல்லுங்க. நீங்க ஒரு மீடியா, நீங்க பொதுவாக பேசக்கூடாது. மத்திய அரசு நீங்க ஒன்றிய அரசு நீங்க திமுகவோட ஜாயின் பண்ணிட்டீங்களா? நீங்க திமுகவுடைய இல்ல, திமுகவுக்கு சொந்தமான வார்த்தை அவங்க தாங்க உருவாக்குறாங்க. இந்த வார்த்தையை உருவாக்குறது இதுக்கு முன்னால ஒன்றிய அரசு நான் கேட்கவே இல்லையே. நான் எத்தனை வருஷம் ஆயிருக்கு, இப்பதானங்க இந்த வார்த்தையை கேட்க. அமித்ஷா டேபிள்ல யூனியன் மினிஸ்டர் கொஞ்சம் நீங்க பேசுங்க. இது அதை வந்து நியாயப்படுத்தி பேசாதங்க. நீங்க ஒரு மீடியா வச்சிருக்கீங்க. இந்தியா முழுவதும் ஒரு கொள்கை, தமிழ்நாடு அது வேண்டாம். சப்ஜெக்ட்டுக்கு வந்துருவோம் நம்ம. அது தேவையா? நீங்க தானே சொன்னீங்க. இப்போ நீங்க ஒன்றிய அரசு எப்படி சொன்னீங்க? அதுக்கு நான் எதுக்குறேன்.
அப்படி சொல்லாத, மத்திய அரசுனே சொல்லு. அது என்ன தப்பு? சரி சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுங்க. சரிங்களா? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டியது யாரு? மத்திய அரசு, மாநில அரசு. மத்திய அரசுடைய சென்சஸ் கணக்கு 2011 உள்ளது மட்டும்தான் இருக்கு. தமிழ்நாட்டுடைய சென்சஸ் கணக்கு இவ்வளவு. 2011 2024 வரைக்கும் சென்சஸ் கணக்கு எடுக்கல. அந்த சென்சஸை உருவாக்கி சப்மிட் பண்ண வேண்டியது யார்? ஸ்டேட் கவர்மெண்டா, சென்ட்ரல் கவர்மெண்டா? சென்சஸ் கணக்கு எடுக்க வேண்டியது யார்? மத்திய மாநில அரசு தானே. சரி, ஒரு வில்லேஜாக போய் டீச்சர்ஸ் ஆரம்பிச்சு எத்தனை பேர் இருக்காங்க, உறுப்பினர்கள் யார் யார், எந்தெந்த ஜாதி அப்படிங்கிற நிறைய இல்ல மாநில அரசு பணியாளர்களை வைத்து மத்திய அரசுக்கு சப்மிட் பண்ணணும். ஆமா, சப்மிட் பண்ணணும். ரைட்டுங்க. மத்திய அரசு தானே அப்ப அதை இது பண்ணணும். ஆமா, நீங்க அனுப்பவே இல்லையா? எப்படி இது பண்ண முடியும்? நீங்க தான் எடுக்கவே இல்லையே. நீங்க எடுக்கிறதுக்கு முயற்சியா பண்ணலையா சார்? நீங்க பாராட்டுற, நீங்க ஆதரிக்கிற மோடி இதை செய்யணும்ல, ஏன் செய்ய மாட்டேன்றாரு? நாங்க எதுக்குறோம்? ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்றோம். எடுங்க, நீங்க எடுத்து சப்மிட் பண்ணுங்க. கேளுங்க, எங்களை மாதிரி ஆட்கள் கூப்பிடுங்க, கேளுங்க சார். யார்? நீங்க கேளுங்க சார். இவங்க எடுக்க மாட்டேன்றாங்க, எங்களுக்கு இவங்க மேல நம்பிக்கை இல்ல, நீங்க எடுங்க சார்னு கேளுங்க. அப்படி எடுக்க முடியாதுங்க. நீங்க ஒத்துழைச்சா தான் நான் எடுக்க முடியும். சார் ரெடி சார். கொஞ்சம் அவங்க ஐயா ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லிருக்காங்க? மாநில அரசு மத்திய அரசு எடுக்கணும்னு தானே கேட்டிருக்காரு. அவங்க தான் எடுக்கணும். நீங்க கோஆபரேட் பண்ணலாம், எப்படி எடுக்க முடியும்? என் வீட்ல நான் தான் ராஜா இருக்கு, எப்படி கோஆபரேட் பண்ண மாட்டோம்? கோஆபரேட் பண்ணனும். நீங்க எடுக்கலாம். இல்ல மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க ரெடின்றாங்க, நாங்க தான் தடுக்கிறோம். இல்லனா நாங்க திமுக அரசு தடுத்துட்டு இருக்குன்னு பிஜேபி சொல்லுது. அவங்கள எடுக்கல, சொல்லல. அங்க போய் கேளுங்க. யாரை பத்தி நாங்க என்ன சொல்றோம்? சென்சஸ் கணக்கு எடுத்து முதன்மையா பதிவு பண்ண வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்? பதிவு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல சார், இது வந்து சென்சஸ் கணக்கு எடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? மத்திய அரசுக்கு இல்ல சார், நம்ம அதிகாரிகள் சார், நம்ம பணியாளர்கள் சார். ஆனா வேலை வாங்குறது யாரு? வேலை வாங்குறது முதலமைச்சர் தான் வேலை வாங்கணும். அவர் பணியாளர், அவர் தான் வேலை வாங்க முடியும். நான் ஆர்டர் போடுங்க. ஆர்டர் அவங்க ஏன் போடணும்? நீங்க எடுத்து ரெடி பண்ணி ஏங்க என்ன பேசுறீங்க? ஒரு ஆளுங்கட்சியில இருந்துகிட்டு நாட்டை, தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற எல்லா அதிகாரம் உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறா. நான் உத்தரவு போடுறேன், சட்டமன்றத்தை நீங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டு ஆளை போட்டு சென்சஸ் கணக்கு எடுத்து ஜாதிவாரி கணக்கு எடுங்களேன். இதை எடுத்தா இம்ப்ளிமெண்ட் பண்ண விட்டுருவாங்களா? நாங்க பண்ண வைப்போம். நடக்கலையே. நடக்கலன்னு எப்படி? எத்தனை ஸ்டேட் உதாரணம் காட்டுங்க. நான் அதெல்லாம் நான் தமிழ்நாடு பேசும்போது அடுத்த ஸ்டேட் தப்பா சார். நம்ம ஊரை பத்தி பேசுங்க, அடுத்த ஸ்டேட்டை பத்தி எனக்கு பிடிக்காது. அடுத்த ஸ்டேட்ல என்ன நடக்கும் சார்? அடுத்த ஸ்டேட்ல பல கோடி ரூபாய் போட்டு செலவு பண்ணி இந்த மாதிரி எடுத்து இன்னும் கோர்ட்ல போய் அதை ஸ்டே வாங்கிட்டாங்க சார். நீங்க என்ன எடுத்தீங்க? அவங்களால கோர்ட்ல ஸ்டே போடுங்க. நீ என்ன? இப்ப இருக்கிற நிதி நெருக்கடில இதை எடுத்து இதுக்கு ஒரு பல கோடி ரூபாய் போட்டு எதையுமே நியாயப்படுத்தி பேசாங்க. நியாயப்படுத்தல சார். அவர்களையும் எடுத்தா இம்ப்ளிமெண்ட் ஆகணும், எடுத்தா நடைமுறைக்கு வரணும். அதுக்கான வாய்ப்புகள் யார்கிட்ட இருக்கு? நீ எடுங்க, வரும் நான் நம்புறேன். நீ எடுத்தா வரும் நான் நம்புறேன். லகான் யார்கிட்ட இருக்கு சார்? பிடி யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருந்தானே நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல எடுங்கங்க. எங்களை மாதிரி ஆட்கள் போராடுவாங்க, உங்களோட சேர்ந்து பயணிச்சு வாங்குவோங்க. நீங்க எடுக்கவே தயார் இல்லையா? நாங்க வந்து எப்படி பேசுறது? இல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு இப்போ சமீபத்தில் நடந்த கூட்டம் நீங்க எல்லாம் போய் பங்கெடுக்கிறீங்க, உங்க பிரதிநிதியை அனுப்பிடுறீங்க, பார்த்தோம். திரு அன்புமணி ராமதாஸ் கூட்டணியில தான் இருக்காரு, என்டிஏ அலைன்ஸ்ல. நீங்களும் என்டிஏ அலைன்ஸ்ல தான் இருக்கீங்க. ஒரு முறையாவது மோடி அமித்ஷா கிட்ட இதை கேட்டிருக்கீங்களா? நீங்க உள்துறை அமைச்சர்கிட்டயோ பிரதமர்கிட்டயோ, ஐயா இது வந்து எங்க ஊர்ல பெரிய பிரச்சனை, நாங்க எடுக்கிறதுக்கான முயற்சியை நாங்க ரெடின்றோம், நீங்க சொல்லுங்க, இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல அப்படின்னு ஒரு முறை கேட்டிருக்கீங்க. அதே ஐயா ஸ்டாலினை மட்டும் நீங்க கேக்குறீங்க. அதே யார் ஆண்டுட்டு இருக்கா? மோடி ஆண்டு இது ஆளல, இந்தியாவை தான் ஆண்டுட்டு இருக்காரு. இந்தியாவுல இருக்கிற ஒரு மாநிலம் தான். உரிமை அங்க இருக்கு சார். அப்படி உரிமை அங்க இருக்கு சார். பழி போடுங்க. அவங்க பண்ண நான் என்ன சொல்றேன், இங்க இருக்கிற ஆளுங்கட்சியினர் பழி போடுறதே நோக்கமா இருக்கு. நீங்க மீடியாக்கள் அப்படி நினைக்காதங்க. அவங்க செய்ய தயாரா இருக்கு. உரிமையை கேட்டு பெறணும், அன்பா பெறணும், அதிகாரம் பண்ணி பெற முடியாது. இவங்க நீங்க சென்சஸ் கணக்கு, சென்சஸ் கணக்கு எடுக்க வேண்டியது நம்முடைய முதலமைச்சருடைய கடமை. சென்சஸ் கணக்கு எடுத்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு நிர்வாகம் உங்ககிட்ட இருக்குது, அதிகாரிகள் உங்ககிட்ட இருக்காங்க. எல்லா மக்களும் எந்தெந்த ஜாதி இருக்குங்கிற பட்டியலில் அங்கே வரைக்கும் இந்தியாவில் இருந்தாலும் அதை அனுசரித்து எடுக்க வேண்டிய நம்முடைய முதலமைச்சர் எடுத்து இவ்வளோ ஃபைல் பண்ணி இதே மாதிரி எல்லா ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டு இவ்வளவு கணக்கு எடுத்திருக்கோம், ஜாதி வாரி கணக்கு எடுத்தாச்சு, மேலே எங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கலன்னு சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து போராடி வாங்குவோம். கோர்ட்டுக்கு போயிடுவாங்க சார். கோர்ட்டுக்கு போய் நிற்கும் சார். அதான் போராடி வாங்க. எங்களுக்கு பல உதாரணம் இருக்குன்றாங்க. நான் தான் வாங்குவோம்னு தான் சொல்றேன். நானும் சேர்ந்து தானே சொல்றேன், வாங்க மாட்டேன்னு சொல்லலையே. ஜாதிவாரி போட கணக்கெடுப்பு வேணும் தானே நாங்க கேட்கிறோம். சரி, நானும் உங்களோட தானே இணைஞ்சிருக்கேன், இல்லன்னு சொல்லலையே. இல்ல எதிர்ப்பு பார்க்கலையே நாங்க. இப்ப அவர் முதலமைச்சர் எதிரி நாங்க சொல்லலையே. எடுங்கன்னு சொல்றேன், எடுத்து சப்மிட் பண்ணுங்க. இந்த பேட்டியில ஒரு 4-5 முறை சொல்லிட்டீங்க, அன்பா இருக்க மாட்டேன்றாங்க, அரவணைப்பா இருக்க மாட்டேன்றாங்க, பாசாங்கா உட்கார்ந்து பேச மாட்டேன்றாங்க. ஆமா ஆமா சார், கொஞ்சம் கொலாவ போல சார். கொஞ்சம் கொலாவ சொல்லலாம். மாநில உரிமையை கேட்க உரிமையை கேக்குறாங்க. கொஞ்சம் குழாவதுக்கு லவ்வரா அதெல்லாம் கிடையாது. மோடி அதெல்லாம் லவர் கிடையாது. அப்படி கேக்குறத கொடுக்கறது அவங்க வேலை. அப்படி கொடுக்க முடியாது.
கேட்ட கொடுத்த போற நீ உன் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்களோ? அது எப்படி வீட்டுக்கு கொண்டு போவாங்க? ஏன் உங்ககிட்ட கமிட்டி இல்லையா? கொஞ்சம் செலவு பண்ணிருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய சொத்து பட்டியலும் அண்ணாமலை தெளிவா போட்டார். இத்தனை லட்சம் கோடி இத்தனை ஆண்டுகள்ல கொள்ளையடிச்சிங்க. சும்மா இருங்க, நீங்க எதுக்கு விட்டு கொடுத்து பேசக்கூடாது. அந்த பணம் எல்லாம் உழைச்சி வந்த காசுகளா நான் கேட்கிறேன். ஏன் உங்ககிட்ட இடி இல்லையா, ஐடி இல்லையா? எல்லாம் சர்வ வல்லமையை வச்சிருக்கீங்களா? அதனால தனி அதிகார அமைப்பு எல்லாம் உங்க வசதிக்கு திருப்புறீங்களா? அப்படி இடியும் அதிகாரி அனுப்புனா இந்தியாவே இருக்காதுங்க. தமிழ்நாட்டுல இந்தியாவே இருக்காது. அவ்வளவு கரப்ஷன் இந்தியாவே இருக்காங்க. இல்ல சார், மக்களுக்கு செலவு பண்ற, மக்களுக்கு கொடுக்கிற பணத்தை வீட்டுக்கு எடுத்து போயிடுறாங்க. எப்படி பொத்தாம சொல்றாங்க? பொதுவா இல்ல, அந்த மாதிரி ரைடு பண்ணா இந்தியால ஒருத்தர் இருக்க மாட்டான்னு சொல்றேன். நீங்க இன்க்ளூடிங் பிஜேபியும் சொல்றீங்க. எல்லாத்தையும் சொல்றல, இந்தியாவே இருக்கான்னு என்னங்க அர்த்தம்? எல்லாத்தையும் தானே சொல்றேன். உங்களுக்கு நான் சொல்ல என்ன சொல்றேன். சரி, நான் என்ன சொல்றேன், கலைஞர் இருந்தா அவருடைய பார்வை, அவருடைய செயல்பாடுகள் நான் பார்த்தவன், அவரோட பழகினவன், எனக்கு தெரியும். இணக்கம் என்பது உறவு வைப்பு, காரியங்கள் சாதிப்பது உண்டு. நம்ம வீடு நீங்க நம்ம ரெண்டு பக்கத்து வீடு பக்கத்து வீடு உதாரணத்துக்கு சொல்றேன். உங்க முகத்தில் நான் முடிக்கணும், என் முகத்தில் நீங்க முடிக்கணும். சரி, நீங்க ஒரு 2 கிலோ சின்ன சண்டை, ஒரு தெரு சண்டையே வந்துச்சு, தனி சண்டையே இது வந்துச்சு. எதிரி மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நாளைக்கு நல்லது கெட்டது என் வீட்டில் நடக்கலாம், உங்க வீட்டில் நடக்கலாம். பக்கத்தோட கூப்பிடுறது பண்பாடு. நான் உங்களை எப்படி கூப்பிடுவேன், எப்படி பார்ப்பேன். நீங்க தான் எதிரியா நினைக்கீங்களே, இதே கான்செப்ட் தான். எதிரியா நினைக்க போய் தான் இந்த நிலை. இல்ல சார், இங்க பரவாயில்ல சார். கொஞ்சம் பாருங்க, மம்தா பானர்ஜி மாதிரியோ, சந்திரசேகர் ராவ் மாதிரியோ, அல்லது கேசிஆர் மாதிரியோ, அல்லது அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி எல்லாம் இல்ல சார். நம்ம சீஃப் மினிஸ்டர் ரொம்ப அரவணைப்பா போயிட்டு இருக்காரு. நம்ம ஊர்ல உள்ள நமக்கு கிடைக்கும். இங்க உள்ள அரவணைப்பு பேசாங்க. இங்க உள்ள அரவணைப்பு இல்ல, பிஎம் கிட்ட, பிரைம் மினிஸ்டர் கிட்டயே அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க சும்மா பார்வைக்கு பேசாங்க. இன்னைக்கு இந்தியாவுடைய கூட்டணி நிலை என்ன நீங்க சொல்ல வரேன். நீங்க பேசுறதுக்கு நான் சொல்ல வரேன். மம்தா பானர்ஜி சொன்னீங்க, தெலுங்கானாவை சொன்னீங்க, கெஜ்ரிவாலை சொன்னீங்க. என்னாச்சு? ஐஎன்டிஏ கூட்டணி என்னாச்சு? இருக்கே இப்போ எங்க கூடி இருக்கு? அந்த கூட்டணி தான் இப்ப எல்லாம் பீஸாக்கு போயிடுச்சுங்க. மம்தா பானர்ஜி உள்ளே வரக்கூடாது காங்கிரஸ், அதான் தலைமை. தமிழ்நாட்டுல இருக்கு பாருங்க, அதை வச்சு ஆளுங்க. இந்தியா பேசிக்கிட்டு அதுக்கு தமிழ்நாடு வேண்டிய அந்த கெஜ்ரிவால் இருக்காரு பாருங்க, என்னாச்சு? காங்கிரஸ் உள்ளே விட மாட்டான்னா. சரி, தலையை குனிஞ்சு கீழே கிடக்கான். இப்படி ஒவ்வொருத்தரும் இந்தியா பீஸா போய்கிட்டு இருக்கு. இந்தியா கூட்டணி நல்லா இருக்கு. நீங்க ஆனா இந்தியா கூட்டணி மீடியா போய் பேசுறீங்க. இங்க நல்ல சக்சஸ்ல போயிட்டு இருக்கு. என்ன இந்தியா கூட்டணி சக்சஸ்? தேர்தல் நேரத்தில் பாம்புல இவன் எப்படி கெஞ்சுறான், காங்கிரஸ்காரன் எப்படி கெஞ்சுறாங்க, கம்யூனிஸ்ட்காரன் எப்படி தொங்குறான். இந்த பாருங்க, இந்த வீணா போன வைகோ பாருங்க, அவர் எவ்வளவு ஜென்னா இருந்தவர், ஜெம்மா இருந்தவர். முக்கியமான அரசியல் அனுபவத்துக்கு அப்படி போய் நம்ம அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தணும். நம்ம போய் அப்படிதான் போய் இல்ல, நான் அப்படி பாக்குறேன். என்னுடைய பார்வை அப்படி. நான் என்னுடைய இண்டிவிஜுவலா பேசுறேன், நான் மத்தவங்கள பேசல. அவர் எப்படி ஜெம்மா இருந்தாரு, எப்படி வளர்ந்தாரு, எப்படி வாழ்ந்தாரு, எனக்கு சிறு வயசு இருந்தாரு. ஏன் ஊருக்காரு. ஆமா ஆமா. இன்னைக்கு அவருடைய நிலை பரிதாப நிலையை நான் சொல்றேன், சுட்டுக்காட்டு சொல்றேன். பதவிக்காக வந்து காலில் கிடக்கிறாரு. வைகோ மூத்த தலைவர் சார். நீங்க மூத்த தலைவர், நான் தலைவர்கள். ஆமாங்க, இல்லன்னு எப்படி சொல்றீங்க? இல்லன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? அரசியல் மூத்த தலைவர் ஜெம்மாரி இருந்தாலும் கடைசி இருக்கணுங்க. பதவி சுகத்துக்காக போனீங்க. எதுக்கு போனீங்க? திமுக அழிக்கணும்னு சொன்ன போனவரு திமுக இன்னைக்கு போய் தான் கடவுள்னு சொல்றங்களா உள்ள நீ உருவாக்கிட்டீங்களா? அரசியல் நிலைப்பாடு சார். நீங்க மோடியை கொண்டாடலையா உட்காந்துக்கிட்டு? அந்த மாதிரி தான் மோடியை நான் கொண்டாடலையே. ஒரு நல்ல மனிதர், கரப்ஷன் இல்லாத ஒரு நல்ல மனிதர், நாட்டை ஆளக்கூடிய தகுதி பெற்றவர் நான் சொல்றேன். அதுக்கு ஆப்போசிஷனா ஒரு ஆளை சொல்லுங்களேன். இந்தியா ஆளக்கூடிய தகுதி பெற்ற ஒரு ஆளை சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். இப்பவே சொல்றேன். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. 200+ ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவங்க கூட்டணியை வச்சுக்கிட்டு 26ல. ஏங்க, நான் இப்ப இந்தியா பேசிட்டு இருக்கேன். நமக்கு ஸ்டேட்மெண்ட் என்னதான் பண்றது? மீடியாவே குழப்பவாதி. நீங்க பயங்கரமான குழப்பவாதி. நீங்க இப்ப இந்தியா பேசிக்கிட்டு இருக்க, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. இந்தியாவே உங்க பார்வையில இந்தியா கூட்டணி முடிஞ்சு போச்சு சார். விடுங்க சார். 26ல தெரிஞ்சிடும் சார். தமிழ்நாட்டுல தெரிஞ்சிடும். சரி, 200 தொகுதி வரல. நான் தான் உங்ககிட்ட தெளிவா சொல்றேன். இந்தியா கூட்டணி தான் வெற்றி. நாங்க இந்தியா கூட்டணி ஒன்னா இருப்போம்னு தினமும் மேடையில பேசுறாங்க. நான் தமிழ்நாட்டுக்கு ஏன் வந்தேன்னா அதான் இங்க இருக்குன்றாங்க அவங்க. நான் பிரதமர் யாருன்னு சொல்லனா அது உங்களால சொல்ல தெரியல. இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் யாரு கேட்டிருந்தா அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு சார். இப்ப முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டுக்கு வந்துட்டீங்க. சரி, உங்க பிரதமர் முன்னாலே வந்துடுறேன். ரைட், தமிழ்நாடு 200+ன்றாங்க சார். அவங்க நீங்க எல்லாம் வீணா போயிட்டாங்க, எல்லாம் போய் அது தேர்தல் சொல்ல. நான் ஒசத்தி சொல்றதுல தப்பு இல்ல. உயர்த்தி தான் சொல்லணும். அவன் 150 பிடிப்பேன், 50 பிடிப்பேன், 240 பிடிப்பேன்னு சொல்றது தப்பு இல்லையே. சொல்லதுக்கு நீங்களும் சொல்லலாம், நான் கூட சொல்லலாம். சரி, சொல்றது அதுதான் கரெக்ட்.
வரும் வராது என்பதை மக்கள் தான் முடிவெடுக்கணும். நீங்கள் நானும் முடிவெடுக்கவே முடியாது. இன்னும் கொஞ்சம் தெளிவா கேட்கணும்னா எலெக்ஷன் கிட்ட தான் உங்ககிட்ட நிறைய விஷயம் வாங்க நிறைய வாங்க பேசுவோம். திமுகவையும் வச்சுதான் பேசுறாரு அண்ணன் ஜான் பாண்டியன். எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. நான் என்ன சொல்ல எல்லாரும் கூட அன்பா இருக்கேன்னா இல்ல அன்னைக்கு இன்னைக்கு இப்படிதாங்க இருக்கேன். ரைட். நான் எனக்கு யார் எதிரி? அரசியல்ல யார் எதிரி சொல்லுங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். எதிரி இல்லல்ல, எல்லாம் நண்பர் தானே. நான் அரசியல்ல எதிரி இருக்காங்களா யாராவது? உங்களுக்கு எதிரி இருக்காங்களா? எனக்கு எதிரி இருக்காங்க இல்ல இல்ல. அப்புறம் எப்படி நீங்க அவரோட எதிரி மாதிரி என்ன பேச சொல்றீங்க? சரி சரி. இங்கு தமிழ்நாட்டுல ஒரு 5 முனை போட்டி மாதிரி இருக்க போகுது 26ல. அப்படி உங்களுடைய கெஸ் வேற என்ன சார்? உங்களுடைய கெஸ் தான். ஒரு மீடியாவோட கெஸ் இல்ல சார். ஏன் இருமுனை போட்டியா இருக்க கூடாது? ஏன் மும்முனை போட்டியா இருக்க கூடாது? ஏன்னா யாரை சார் குறைக்கிறீங்க? யாரை குறைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. நான் யாரை பிஜேபி எடப்பாடியும் அதிமுகவும் பிஜேபியும் சேரும்னு நினைக்கிறீங்களா நீங்க? நான் அதை சொல்லவே இல்லையே. நான் கூட்டணி என்பது அந்த காலச்சூழ்நிலை சந்தர்ப்பத்தை பொறுத்தாங்க சேரும். சரி. அப்பதான் டிசைட் பண்ண முடியும். இப்ப நீங்க சொல்றதும் நான் சொல்றது ஒண்ணும் கிடையாது. அந்த காலகட்டம் தான். திடீர்னு நான் உங்களோட வருவேன், திடீர்னு வேண்டாம் இங்க போவேன். இது அரசியல் கூட்டணி அப்படிதான் இருக்கு. இல்ல நான் உங்ககிட்ட கொஞ்சம் தெளிவா கேட்கணும். அதிமுக அலைன்ஸ்ல நீங்க இருந்திருக்கீங்க. இப்ப பிஜேபி அலைன்ஸ், என்டிஏ அலைன்ஸ். உங்களுக்கு 26 எது லாபம் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஏடிஎம்கே அலைன்ஸ் லாபம் கொடுக்குமா அல்லது என்டிஏ பிஜேபி அலைன்ஸ்? எந்த அலைன்ஸா இருந்தாலும் கூட்டணி தர்மத்தை பொறுத்து தான் ஆட்சி அமைப்போம். அது அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி. ஓகே. கூட்டணிகளை வைத்துதான் ஆட்சி ஆள முடியுமே தவிர தனிச்சு யாரு போட்டி போட்டாலும் வெற்றி பெற முடியும். என்ன கூட்டணி ஆட்சியா? கூட்டணி ஆட்சி எந்த காலத்தில் தமிழ்நாட்டில் கூட்டாங்க? கூட்டணிக்காரன் புறம் செத்து கிடக்கான. பாவம் தம்பி திருமாவளவன் கூட எனக்கு கூட்டணியில பங்கு வேணும்னு கேட்காரு. அதுக்கு ஸ்டாலின் பதிலே சொல்லலையே. சரி. ஆனா இந்தியாவில் கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. ஆமா. அவர் தனியா ஜெயிக்கும் போது கூட கூட்டணி வச்சு தமிழ்நாட்டுல அப்படி ஒரு ஆசை உங்களுக்குமே அது வேண்டும்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி கண்டிப்பா விஜய் கொடுக்குறேன்றாரு. புது வரவு விஜய் வந்து இப்பதாங்க வந்திருக்க. வந்தவங்கள போறா நீங்க பூஷ் பண்ணி தூக்கி பொத்து போடுவீங்க. இதான் மீடியா நான் பார்த்துதான் இருக்கேன். சார் விஜய் அண்ணன் வைகோ அண்ணன் திமுகவில் வந்து பிரிஞ்சு வந்த உடனே ஒட்டு மொத்தமா மீடியாவே ஒரு சைடா நின்று வைகோ தூக்கி மேல கொண்டு போனீங்க. திடீர்னு தூக்கி பொத்துன்னு போட்டீங்க. அதுதான் மீடியா. அதே மாதிரி விஜய் தூக்கி பிடிக்கிறீங்க. வரட்டும். அவர் ஃபர்ஸ்ட் இப்பதான் தேர்தல் நிற்கிறாரு. ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் கட்சி ஆரம்பிச்சு இன்னும் தேர்தலே பங்கு பெறல. பங்கு பெறட்டுங்க. அவரு எப்படி எந்த சொல்ல யாரோட இணைய போறாரு, தனிச்சு நிக்க போறாரா அவரே டிசைட் பண்ண முடியாம நீங்கள் நானே ஏன் புலம்பிக்கிட்டு பாருங்க. 2வது வருடம் தொடங்கிட்டாரு அவரு கட்சி தொடங்கி. அவருடைய அரசியல் பயணம் உங்க பார்வையில் நீங்க எத்தனையோ கட்சிகளை பார்த்திருக்கீங்க, எவ்வளோ பயணங்கள் இருந்திருக்கு. வளரட்டும், வாழ்த்துவோம். எப்படி இருக்கு அவருடைய கொள்கையோ அரசியல் பயணமோ? கொள்கை கோட்பாடெல்லாம் அரசியல்வாதி கிடையாதுங்க. எந்த அரசியல்வாதிக்கும் கொள்கையே இல்லையா? எந்த அரசியல்வாதி கிடையாது. திமுகவுக்கும் சரி, அதிமுக சரி, பிஜேபிக்கு இல்லையா? யாருக்குமே கிடையாது. பிஜேபிக்கு அந்த மனநிலை யாருக்குமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்க பிஜேபி பர்டிகுலரா உங்களுக்கு என்ன பிஜேபி மேல கோவம்? எதுக்கு எடுத்தாலும் பிஜேபிங்கிறீங்களா? நான் யாருக்குமே கிடையாது முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் பிஜேபி இது தனியா சொல்லி என்ன இல்ல சார். தமிழ்நாட்டுல பிஜேபி இங்க கொஞ்சம் ரொம்ப தூரமா தான் வச்சு பாக்குறாங்க மக்கள். அதனாலதான் நீங்க எப்படி 14% ஓட்டு வாங்கினாங்க? 11 சார். சரி 11% அதிகப்படுத்துறீங்க. சரி பரவாயில்ல, வாங்க போறாங்கன்னு வச்சுக்கோங்க. 11% எப்படி வாங்குறாங்க? பாமக நீங்க எல்லாம் கூட இருந்தீங்க. வளர்ச்சி இருக்குன்னு சொல்லுங்க. வளர்ந்திருக்காங்க. அப்புறம் என்ன வளர்ந்திருக்கலாம். இப்போ வந்து நான் சொல்றேன், தேர்தலை பொறுத்த மட்டும் இல்ல கூட்டணிகள் தான் முடிவு பண்ணும். ஆட்சி பங்கு கேட்பதெல்லாம் நடக்காது. யார் ஆட்சி அதிமுக ஆண்டாலும் சரி, திமுக ஆண்டாலும் சரி, நிச்சயமா அவங்க கொடுக்க போறது இல்லை. ஏன்னா இது வரையறுக்கப்படாத சட்டம் அந்த காலத்துல இருந்து அப்படி இருந்து போச்சு. சரி. கூட்டணிகளும் அதை விட்டு வெளியில போறதுக்கு இல்லை. ஏன்னா ஒரு சீட் 2 சீட்டுக்கு நிற்கிறவன் 2 ரெப்ரஸன்டேட்டிவ் வச்சுக்கிட்டு உங்க கதையை ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்த காலம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, எந்த கட்சியா இருந்தாலும் சரி. அப்படிங்கிற காலகட்டத்தில் கூட்டணியுடைய முடிவு எதுவோ அதுதான் ஆட்சி. விஜய் கொஞ்சம் பிராடா யோசிக்கிறாரு நிறைய விஷயங்கள். அதாவது பாருங்க, வியூக கணிப்பாளர்கள் எல்லாம் நிறைய பேர்கிட்ட உட்காந்துக்கிட்டு நிறைய திட்டம் போடுறாரு. ஆமா, பணம் இருக்கு, திட்டம் போட்டுட்டு இருக்காரு. பணம் போன பிறகு வீட்டுக்கு போயிருவாரு. படத்தை வச்சு தான் திட்டம் போடுறாரு. நான் சொல்றேங்க. ஆனா பரவாயில்ல, விஜய் ஆப்ஷன் மட்டும் வேண்டான்றதுல முடிவுல தெளிவா இருக்கு. ஏன்னா நேராவே அவர் பண்றது சரியில்லைன்ற மாதிரி உங்களுடைய வார்த்தை. சரியில்லைங்கிறது நான் சொல்ல. இப்பதான் வந்திருக்காரு கத்துக்குட்டி குழந்தைங்க இப்பதான் தவிர்த்து மேல வரதுக்கு முயற்சி பண்ணுது. அதை போய் நீங்க பேசுறேன் என்ன பேசுவீங்க? அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிதான் இருந்தார், வந்தார் இல்லையா அதிகாரத்துக்கு? டெல்லியவே ஆட்டி படிக்கல. இங்க பேசினா டெல்லிக்கு தாவறீங்க. உங்களுக்கு நீங்க குழம்பி போயிருக்கீங்க. நான் குழம்பல சார். கொஞ்சம் போறீங்க. கமலஹாசன் வந்தார், எல்லாரும் தூக்கி பிடிச்சிய. டாம் டூம் தூக்கி பிடிச்சிய. சரி, நமக்கு தூக்கி போட்டிய. கடைசியில் ஒரு சீட்டுக்கு போய் கெஞ்சி கையெழுத்து போட்டு நான் அரசியலே வேண்டான்னு ஒதுக்கிட்டு ஒரு எம்பிக்கு அடிப்பணிஞ்சு போயிட்டாரு. அரசியல் இது அரசியல். விஜய் இப்போ வந்திருக்கிறாரு. வளரட்டும், வாழட்டும், வாழ்த்துவோம். வளர்ந்தா வாழ்த்து போகிறோம், வளரலாம் திட்ட போகிறோம். இதுதானே அரசியல். எல்லாரும் அதான் இல்லை. வளரட்டும், வந்திருக்காரு கத்துக்குட்டி,
குழந்தை பருவத்தை நீங்க வந்து எப்படி வளர்ந்து உட்கார்ந்து வரது எடுத்த உடனே முதலமைச்சர் அப்படி கத்துக்குட்டின்றீங்க. அவர் நேரா 26 சீஃப் மினிஸ்டர்ன்ற மைண்ட் செட்ல தான் நிறைய பாருங்க முக்கியமான எல்லாருடைய கனவு வந்து சீஃப் மினிஸ்டர். நான் எனக்கு தான் கனவு இருக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு. சரி, எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் சீஃப் மினிஸ்டர் ஆகணும். இது நடக்கிறதே பேசணும் இல்ல சார். அதான் உங்க அளவு உயரம் உங்களுக்கு தெரியுது. ஆனா அவரு அவங்க திட்டமிடல் ஆட்கள் எல்லாம் பாருங்க கிடையாது. திட்டமிடல் எல்லாம் பர்ச்சேசிங். மோடியை ஜெயிக்க வச்சவங்க, ஐயா ஸ்டாலினை ஜெயிக்க வச்சவங்க, அவங்க எல்லாம் வந்து அதான் பர்ச்சேசிங் கூட்டம் வச்சுக்கீங்களேன். பணத்தை கொடுத்துட்டு அவன் இவனுக்கு சொந்த மூலம் இல்லை பாருங்க, அவனை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம், அந்த சப்ஜெக்ட்டுக்கே நான் வேண்டாம். வளர்ற கட்சி வளரட்டும். நீங்க இப்போ எலெக்ஷன் பார்க்க போகிறேன் 2026 அவர் கூட்டணி வைக்காரா தனியாக வைக்காரா அவருடைய முடிவு, அது நம்ம சொல்ல முடியாது. அந்த காலச்சூழலில் தான் முடிவு சொல்லணும். முதலமைச்சராக ஆக போகிறது கனவு. எல்லாரும் கனவு இருக்கு, அவர் ஒரு கனவு. அந்த கனவுல அவர் இப்போ முதிக்கிறார், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆசை தானே. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். அரசியல் கருத்துக்கள் தமிழ்நாட்டில் என்ன நிலவிட்டு இருக்கோ அதை தான் நான் கேள்வி வச்சேன். இல்லை தப்பாக நான் சொல்ல, நீங்கள் கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். இன்னைக்குள்ள சூழ்நிலை அரசியல் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு நீங்கள் சர்வே பண்ணியிருப்பீங்க, நாங்களும் சர்வே பண்ணியிருப்போம். காலச்சூழ்நிலை பதில் சொல்கிறேன். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ஜான் பாண்டியன். நன்றி.